ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தேவ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலை வடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறை ஆசீர் பெறுங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசியுங்கள். கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணானவர்களை செவியாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உனக்கு முன்னே போய் கதவுகளை திறந்து வைப்பேன். நான் உனக்கு முன்னே போய் கதவுகளை திறந்து வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1ஆம் வசனம் மீண்டும் வாசியுங்கள். கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படியாக போவேன். கதவுகளை திறந்து வைக்கும்படியாக போவேன். நாம் போவதற்கு முன்பாகவே இந்த மாதத்திலே இனி வருகிற நாட்களிலே அவர் முன்னதாக போய் கதவுகள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்க, நமக்காக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை திறந்து வைக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில கதவுகளை நாம் காட்டு தேவன் தானே நமக்கு முன் சென்று இந்த கதவுகளை திறப்பாரா. முதலாவதாக ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு கதவை நான் பார்க்கிறோம். ஒரு வாசலும் நான் பார்க்கிறேன். நம்பிக்கை வாசல். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அநேக வேளைகளிலே இந்த வாசல் நம்முடைய வாழ்க்கையிலே பூட்டப்பட்டிருக்கு. நம்மாலே நம்ப முடியவில்லை. ஆபிரகாமுக்கு 100 வயதாகிவிட்டது. சாராளுக்கு 90 வயதாகிவிட்டது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போய்விட்டது. சாராளுடைய கற்பம் செத்து போய்விட்டது. நம்பிக்கை என்னும் வாசல் பூட்டப்பட்டு விட்டது. இனி நம்புகிறதற்கு ஏதுவில்லை. நம்பிக்கையின் வாசல் அடைபட்டு, நம்பிக்கையின் வாசல் அடைபட்டிருக்கிறது. ஆகாருடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் அவளை துரத்தி விடுகிறான். துருத்தியிலே கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் அப்பம், பிள்ளையை கூட்டிக் கொண்டு வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார். கண்ணு கட்டின தூரம் முழுவதும் வெறும் பாலைவனம். சிலர் படங்களிலே பார்த்திருக்கலாம். சிலர் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு போய் பார்த்திருக்கலாம். இன்றைய தினம் கூட அந்த வனாந்தரங்களிலே மாட்டிக்கொண்டவர்கள் அதிகமாக பாதை கண்டுபிடித்து திரும்பி வருகிறதில்லை. அந்த வனாந்தரத்திலே அந்த வெயிலிலே அவர்கள் இன்றைக்கும் அழிந்து போகிறார். இன்றைக்கு அந்த டெசர்ட்ல மாட்டிக்கொண்டவர்களாலே வெளியே வர முடியும். ஹெலிகாப்டர் உதவியாலே தேடினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆகார் அந்த வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு முகத்தை, ஒரு மனுஷ முகத்தை பார்க்க முடியவில்லை. அவளுக்கு நம்பிக்கை முற்றுமாக அற்று போய்விட்டது. இனி தான் பிழைப்பேன், தன்னுடைய மகன் பிழைப்பான், இனி நாம் ஒரு ஜாதி ஆவோம். அந்த நம்பிக்கை அவளுக்கு முற்றுமாக அற்று போய்விட்டது. நம்பிக்கையின் வாசல் அடைபட்டு விட்டது. பிரியமானவர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு இனி நம்பிக்கை இல்லை. பவுல் ஒருமுறை கப்பல் சேதத்தில் இருக்கும்போது எழுதுவார், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்ல. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேளை
இப்படிப்பட்ட நம்பிக்கை என்னும் வாசல் அடையப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதம், கர்த்தர் நமக்கு முன்பாக போய் கதவுகள் பூட்டப்படாதிருக்க, வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நம்பிக்கையை உண்டாக்கினார். ஆகாருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நம்பிக்கையை உண்டாக்கினார். பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நம்பிக்கையை உண்டாக்கினார். அவர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையின் நட்சத்திரம் உதித்தது. இயேசுவின் இனிய நாமத்திலே அன்பாய் சொல்லுகிறேன், நம்பிக்கை அற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் வெளிச்சத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, மோசே எகிப்தை விட்டு ஓடி போகிறான் வனாந்தரத்துக்கு. வனாந்தரம் பார்த்தவர்களுக்கு தான் அது எப்படி இருக்கு என்று தெரியும். இனி அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றே, அதோடு அவன் செத்தான், தொலைந்தான் என்றுதான் நினைத்தான். அவனுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டார். நம்பிக்கையற்றவர்களாய் நாம் அலைகிற வேளையிலே நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக அவர் ஒரு நம்பிக்கையின் துருவ நட்சத்திரமாகவே நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே, கடந்த 5 மாதங்களிலே வந்த சூழ்நிலைகள் இனி நமக்கு ஒரு விடியல் உண்டு என்ற நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கு திரும்பவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்பிக்கையின் வாசலை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் திறந்து வைப்பேன். அது மாத்திரமல்ல, நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. விசுவாசம் என்னும் வாசல் இது நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே அடைபட்டு போயிருக்கு. இனி விசுவாசிக்க முடியவில்லை. நம்புகிறதற்கும் விசுவாசிக்கிறதற்கும் வித்தியாசம். விசுவாசிக்கிறது தேவனிடத்திலே பெற்ற ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்பிக்கையின் நிச்சயம். ஆக இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் போனார். கர்த்தர் அவளை பார்த்து, உன்னுடைய உன் மகன் ஒரு பெரிய ஜாதியாகவான், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகுதான் விசுவாசம் என்று வருகிறது. இந்த வாக்குத்தத்தம் நாம் நம்புகிறதனுடைய உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்ப நம்பிக்கை என்று சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் முற்றுமாக அற்று போகிறது. விசுவாசம் என்று சொல்லுகிறது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த பிறகு ஜெபிக்கிறீர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள், ஆராதனைக்கு வருகிறீர்கள், கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். நம்ம நம்புறோம். கர்த்தர் அந்த வார்த்தையை நம்மை நம்ப பண்ணுகிறார். எத்தனையோ வார்த்தைகள் கேட்டிருப்போம். இந்த ஒரு வார்த்தை எனக்கு தான் இடிக்கும், கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்று நான் நம்புகிறோம். அவர் நம்மை நம்ப பண்ணுகிறார். விசுவாசம் வருகிறது. ஆனால் நாம் எதிர்பார்த்தது போல தலையாகவில்லை, இன்னும் வாளாகவே இருக்கு. இன்னும் முன் செல்லாமல் பின் சென்று கொண்டே இருக்கு. இன்னும் மேலாகாமல் கீழாகி கொண்டே இருக்கணும். ஒரே வேதனையா இருக்கிறது. என்ன ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் பொய்யாகி விட்டதா? நீர் இப்படி என்னை நம்ப பண்ணினீரே, நான் விசுவாசித்தேனே, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே. விசுவாசம் அடைபட்டு போகிறது. மேனேஜரா இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த வார்த்தை கிடைக்கிறது, நீ தலையாவாய். மேனேஜர் யோசிக்கிறார், சரி நான் தனியா ஒரு தொழில் தொடங்க போகிறேன், தனியா ஒரு ஆபீஸ் வைக்க போறேன், கர்த்தர் என்னை தலையாவேன் என்று சொல்லிவிட்டார், நான் ஒரு ஹெட் ஆக போறேன். ரொம்ப யோசித்து ஜெபம் பண்றார், விசுவாசிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையில மேனேஜர் போஸ்டும் போய் இப்ப கிளரிக்கல் போஸ்ட் வந்துருக்கு. அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, நீ பியூனா இருக்க இஷ்டமா இருந்தா இரு, இல்லைன்னா வேலையை விட்டு போங்கிற. ஒரே வேதனை. என்ன ஆண்டவரே, நீ தலையாவாய் என்று சொன்னீர், நானும் நம்பினேன். என்னுடைய மேனேஜர் போஸ்டும் போச்சுது, கிளரிக்கல் கேடருக்கும் ஆட்டம் வந்துடுச்சு. எப்படி ஐயா உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது? நம்புகிறது வார்த்தை கிடைத்ததுனாலே. ஆனால் விசுவாசம் என்று சொல்லுகிறது கர்த்தர் நம்மோடு கூட திட்டமும் தெளிவுமாய் சில காரியங்களை பேசியிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு ஜெயம் எடுக்கணும். சில பாவங்களின் மேலே நமக்கு ஜெயம் கிடைக்கவே இல்லை. விசுவாசம் பலவீனப்படுகிறது. நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறேன். வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கிறோம், வியாதி அதிகரிக்கிறது, விசுவாசம் குறைகிறது. விசுவாசம் என்னும் வாசல்
நம்முடைய வாழ்க்கையிலே அடைபட ஆரம்பிக்கும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு முன்னே போய் நம்முடைய விசுவாசம் என்னும் வாசலை திறந்து வைக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சந்தர்ப்பங்கள் என்னும் ஒரு வாசல் இருக்கு. சிலர் தொழில் செய்கிறீர்கள், நல்லா ஆர்டர்ஸ் வருகிறது, என்கொயரிஸ் வருகிறது, தொழிலை விருத்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகிறது. சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறி போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸே நமக்கு வராமல் போய்விடும். அந்த செய்தி கொடுக்கும் போது ஒரு சகோதரன் இடத்துல சொன்ன ஒரு சந்தர்ப்பத்தை அந்த செய்தியிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். கடந்த ஆண்டின் இறுதியிலே அந்த சகோதரர் என்னோடு கூட பேசும்போது சொன்னார், பாஸ்டர், முன்பெல்லாம் எனக்கு இன்டர்வியூவாவது வரும், வேலைக்கு நேர்முக தேர்வுக்கான ஒரு இன்டர்வியூக்காவது எனக்கு கார்டு வரும். இப்ப எத்தனையோ இடங்கள்ல அப்ளை பண்ணி பார்க்கிறேன், எனக்கு இன்டர்வியூ கூட வருகிறது இல்லை. அந்த கேசட்ல அதை நான் சுட்டி காட்டியிருக்கேன். அந்த ஜனவரி மாதம் அவருக்கு வேலை கிடையாது. அவருக்கு கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட அடைபட்டு போய்விட்டது. பிரியமானவர்களே, கர்த்தர் அடைபட்டிருக்கிற சந்தர்ப்பம் என்னும் கதவுகளை திறப்பார் என்று அதில் பேசியிருக்கு. இன்றைக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், கடந்த ஆண்டு இறுதியிலே அவர் என்னிடத்திலே சொன்னார், எனக்கு வேலைக்கு இன்டர்வியூஸ் கூட கிடைக்கவில்லை என்றார். இந்த ஆண்டு துவக்கத்திலேயே கர்த்தர் அவருக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, சில வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சந்தர்ப்பங்கள் அடைபடும், நம்ம கிடைக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடைபட்டது போல இருக்கு. கர்த்தர் நமக்கு முன்னே போய் தடைகளை அகற்றி சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ற கதவை நமக்கு முன்பாக திறந்து வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில வேளைகளிலே நல்ல உங்களுடைய பிசினஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சேல்ஸ் ப்ரமோஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, டிமாண்ட் இருக்கு. இப்போது உங்களுடைய உள்ளத்துல தோன்ற இந்த பொருளுக்கு டிமாண்டே இல்லையே, இதை விற்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லையே, என்ன செய்ய போகிறேன்? நிறைய காம்படிஷன் வந்துட்டு, இதை விட மலிவாக தரமான பொருள் கிடைக்கிறது, என் பொருளை நான் எங்கே விற்க போகிறேன்? கர்த்தர் ஆச்சரியமாக ஒரு சந்தர்ப்பம் என்னும் கதவை திறப்பார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம், 12ஆம் அதிகாரம் 10வது வசனம், 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இந்த 3 சூழ்நிலைகளிலேயும் அப்போஸ்தலர்கள் பேதுரு, பவுல், சீலா இவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். தங்களுடைய ஃப்ரீடம் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். பவுலுடைய கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருக்கிறது. பேதுரு உள் காவலறையிலே போடப்பட்டிருக்கிறது. வெளியே பூட்டு போட்டாகிவிட்டது. உன்னுடைய உரிமைகள், உன்னுடைய சுதந்திரம் எல்லாம் பறிக்கப்பட்டு ஒரு சிறையிலே இருக்கு. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிறையினுடைய அடிமைத்தனத்தினுடைய கதவுகளையும் கர்த்தர் திறந்து நமக்கு சுயாதீனத்தை வழங்குகிறார், நமக்கு விடுதலையை வழங்குகிறார், நம்பிக்கை கட்டளையிடுகிறார், விசுவாசத்தை தருகிறார், சந்தர்ப்பங்களை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சுயாதீனத்தை, சுதந்திரத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு கதவை கூட நாம் பார்க்கிறோம். வாசிங்க 5வதாக உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. இது ஒரு ஆவிக்குரிய கதை, நம்முடைய ஆத்மாவினுடைய கதை. லிதியாவுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார், மணவாட்டியினுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார், ஆத்மாவை திறக்கிறார். என் நேசரின் சத்தம். அநேக வேளைகளிலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தும் உலக கவலைகள், பிரச்சனைகள், சோர்வுகள், பின்மாற்றங்கள், இல்லாவிட்டால் லௌகீகம் வாழ்வு, சிலருக்கு தாழ்வு, சிலருக்கு இன்பம், சிலருக்கு துன்பம்,
நம்முடைய ஆத்தும நேசருக்கு நம்முடைய கதவு அடைபட்டு போகிறது. லவோதிக்கா சபையில சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவர் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற கதவு சிலருடைய வாழ்க்கையில அடைபட்டு, முன்பு கர்த்தருடைய வசனம் கிடைத்த உடனே, எரேமியா சொன்னது போல, நம்முடைய வசனம் கிடைத்த உடனே அதை உட்கொண்டு பிரசங்கம் கேட்கும் போது தெரியும் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். வேதத்தை வாசிக்கும் போது தெரியும் கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். இது என் நேசரின் சத்தம், இது என் நேசரின் சத்தம், இது என் நேசரின் சத்தம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கதவு அடைபட்டு அவர் வெளியே நின்று தட்டி கொண்டிருக்கிறார். கேட்கிறது, நேசரின் சத்தம் தெரிகிறது, உள்ளே அவரை விட முடியவில்லை. ஏன்? உலகம் வேண்டும், பாரம்பரியம் வேண்டும், உலகத்தினால் வருகிற மகிமை வேண்டும். இயேசு சொல்லுவார், உலகத்தினால் வருகிற மகிமையை தேடுகிற நீங்கள் என்னை எப்படி விசுவாசிப்பீர்கள்? இதற்கு மேலே இயேசுவை உள்ளே விட முடியாது, வசனத்தை உள்ளே விட முடியாது, சத்தியத்தை உள்ளே விட முடியாது. இயேசுவை உள்ளே விடுகிறது என்றால் என்ன? இன்றைக்கு இயேசு ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை இப்போது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இயேசுவே சத்தியம், அவர் சொல்லும் வார்த்தைகளே சத்தியம். இயேசுக்கு இடம் கொடுக்கிறது என்றால் என்ன? சத்தியத்துக்கு இடம் கொடுக்கிறது, அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடாமல் நான் இயேசுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லவே முடியாது. அவருடைய வார்த்தை உள்ளே வராமல் இயேசு எப்படி உள்ளே வர முடியும்? இயேசு என்றால் என்ன? வார்த்தை. என் வசனத்தில் நிலைத்திருக்கிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான். அவருடைய வசனம் நமக்குள்ளே வாசமாய் இருக்குமே ஆனால் அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவருடைய வசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்குமே ஆனால் அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்க கூடாதபடிக்கு அடைபட்டிருக்கிற கதவையும் அவர் நமக்காக திறப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஊழியம் என்னும் வாசலை பார்க்க இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். பவுல் எழுதும்போது சொல்லுவார், எங்களுக்கு சுவிசேஷத்தின் வாசல் திறந்திருக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு சிலர் சொல்லுகிறார், எங்களுக்கு ஊழியத்தின் கதவு அடைபட்டிருக்கிறது, என்னால் இப்போது ஊழியத்துக்கு போக முடியவில்லை, என்னை ஊழியத்துக்கு யாரும் அழைக்கிறது. இந்த மாதத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் ஊழியத்தின் வாசல்களை திறந்து வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் முன்னே போய் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து ஊழியத்தின் வாசலை திறந்து வைப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் ஆச்சரியமான, நம்முடைய தேவன் அதிசயமான. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை தருவார். அதை கர்த்தர் ஒரு அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் என்ன? இருளில் இருக்கிற ஜனங்கள், அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள். அதை விட நமக்கு விலையேற பெற்ற பொக்கிஷம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே, இன்னும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, இருளில் இருக்கிற ஜனங்களை எங்களுக்கு சொந்தமாய் தாரும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே என்று அதிகமாய் ஜெபிக்க ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியத்தின் வாசலை அவர் நமக்காக திறந்து வைக்கிறார். இன்னும் ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது. மிக மகிமையான ஒரு வாசல், பரம வாசல், பரலோகத்தின் வாசல். இதோ பரலோகத்திலே ஒரு வாசல் திறக்கப்படுகிறது, ஒரு கதவு திறக்கப்படுகிறது. ஏறி வா என்று கூப்பிடுகிறது. பரலோகத்தின் காட்சிகளை காண்பிக்கிறார். சிங்காசனத்தை காண்பிக்கிறார். சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற வானவில்லை காண்பிக்கிறார். சுற்றி இருக்கிற மூப்பர்களை காண்பிக்கிறார். ஆயிரமான தேவ தூதர்களை காண்பிக்கிறார். பரிசுத்தவான்களை காண்பிக்கிறார். கண்ணாடி கடலை காண்பிக்கிறார்.
பிரியமானவர்களை ஜீவ நதியை காண்பிக்கிறார். பரலோகத்தில் உள்ள கனிதரும் விருட்சங்களை காண்பிக்கிறார். தேவனுடைய மகிமையை அடைந்த புதிய எருசலேமை காண்பிக்கிறார். பொற்றலம் போட்ட வீதியை காண்பிக்கிறார். மாணிக்க கற்களால் நிறைந்த வாசல்களை காண்பிக்கிறார். பரலோகத்தின் காட்சியை காண்கிறார். 4 ஜீவன்களை பார்க்கிறார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் நமக்காக நம்பிக்கை என்னும் வாசலை திறக்கிறவர், விசுவாசம் என்னும் வாசலை திறக்கிறவர், சந்தர்ப்பங்கள் என்னும் வாசலை திறக்கிறவர், ஊழியத்தின் வாசலை திறக்கிறவர். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மாவை வசனத்துக்கு, நேசரின் சத்தத்துக்கு திறக்கிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாக பரம வாசலை நமக்காக திறந்து வைப்பார். இன்னும் தரிசனங்களை தருவார். மறை பொருட்களை வெளிப்படுத்தி காட்டுவார். பரலோக மேன்மையை காண்பிப்பார். பரலோக மேன்மையை காண 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 இந்த பூலோகத்தின் மகிமையெல்லாம் குப்பை என்று நமக்கு விளங்கும். ஏன் இது குப்பையாக விளங்கவில்லை? அந்த தரிசனத்தை நாம் இன்னும் காணாதபடியினால் கர்த்தர் நமக்காக வாசல்களை திறக்கிறவராயிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபம்.